பிரியமங்களும் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருத்தரையும் அவருடைய நேரில் பிரகாரம் வழி நடத்துவராக. நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற பிரகாரமாய் நீங்கள் அல்லது நீ என்று சொல்லி பெருச வேதாமத்திலே நம்மை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகளையே நாம் விசுவாசித்து தேவனை மையப்படுத்துவதாக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த பரிசு வேதாகம் கண்ணாடி கொப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே இந்த வேதாகம் சொல்கிறதைத்தான் நாம் விசுவாசித்து எப்பொழுது தேவனை மையப்படுத்தலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்றோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவனிடத்துல இயேசு கிறிஸ்துடைய வசனங்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் போது கேட்டுக்கொண்டிருக்கும் போது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுதே நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆகினாலே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையின் மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அதை தான் இயேசு ஜெபிக்கிறார். உமது சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி இயேசு சொல்கிறார். ஆகினாலே பிரியமானவர்களே, தேவனுடைய வசனம் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டதுடைய காரணம் என்ன என்றால், அந்த வசனத்து மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அப்போ அவருடைய உபதேசத்தை கேட்கறதுனால பரிசுத்தமாக்கப்படுகிறதா இருக்கிறதுனாலே அதுக்கு நாம் நன்றி செலுத்துறதாக இருக்கிறோம். கர்த்தாவுடைய உபதேசத்தினாலே நீர் என்னை பரிசுத்தமாக்குகிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். உம்முடைய வசனத்தினாலே நீர் என்னை பரிசுத்தமாக்குகிறதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி நாம் எப்பொழுது தேவனை மையப்படுத்தலாக இருக்கின்றோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார், பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார் என்று சொல்கிறார். பிதா தாமே நம்மை சிநேகிக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மை நேசித்தபடினால்தான் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால் பிதா தாமே நம்மை சிநேகிக்கிறவராயிருக்கிறார். பிதாவே, நீர் என்னை நேசித்துக் கொண்டிருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். அவருடைய நேசம் அவருடைய ஒரே பேரான குமாரனே நமக்காக கொடுத்தது என்றால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் தர வல்லவராயிருக்கிறார். ஆகையினால் தான் ரோமர்ல வாசிக்கின்றோம், நம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காக தந்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் மறலாதிருப்பது எப்படி என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவே நம்மை நேசித்து நமக்காக கொடுத்து தான தேவன் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அது என்ன? பரிசுத்தத்தை கொடுக்க, அன்பை கொடுக்க, ஆசீர்வாதத்தை கொடுக்க, ஐஸ்வர்யத்தை கொடுக்க, சுகத்தை கொடுக்க, ஆரோக்கியத்தை கொடுக்க, எல்லா நன்மையான காரியங்களை கொடுக்கறதுக்கு வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் தன்னுடைய ஒரே பேரான குமாரனே நமக்காக கொடுத்தவர். பிதா நம்மை நேசிக்கிறபடினாலே அந்த நேசத்து நிமித்தமாக நமக்கு எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறதுனால நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாக இருக்கணும். பிதாவே, என்னை சிநேகிக்கிறவராக இருக்கிறதுக்காய், என்னை நேசிக்கிறவராக இருக்கிறதுக்காய் நம்ம சோத்திருக்கிறேன், நம்ம துதிக்கிறேன், நம்மை ஆராதிக்க தேவனை மயப்படுத்தலாக இருக்கின்றோம். அடுத்தாக அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியான குணத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து பூமியின் கடைசி பருது எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்கின்றார். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். சாட்சி கொடுப்பீங்கன்னு சொல்லி சொல்லல, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ அவரே விரும்பி சொல்றார், நீங்க எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொல்லி. என்னத்துக்கு? அவருடைய பிள்ளைகள் என்பதற்கு சாட்சியாக இருப்பேன்னு சொல்றார், விசுவாசிகள் என்பதற்கு சாட்சியாக இருப்பேன்னு சொல்றார், நீதிமான் என்பதற்கு சாட்சியாக இருப்பேன் சொல்றார், சொந்த ஜனம் என்பதற்கு சாட்சியாக இருப்பேன் சொல்கிறார். அதுக்குத்தான் நான் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்கணும். கர்த்தாவே, நீங்க என்ன சாட்சியாய் இருப்பீர்கள் சொல்லி இருக்கிறீங்க. அவ்விதமாய் என்ன சாட்சியாய் மாற்றுகிறவராய் இருக்கிறதுக்காய் உம்மை சோத்திருக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். நம்முடைய விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிறதான ஜெயம். நம்முடைய விசுவாசம் எதை சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் சகலத்தை தம்முடைய வல்லமுள்ளதான வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகினாலே நாம் அவருக்கு சாட்சியாய் இருப்போம் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறதுனால நாம் விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் நமக்கு நினைவு வருதோ அப்பெல்லாம் தேவனை மையப்படுத்தணும். கர்த்தாவின் என்னுடைய சாட்சியாய் வைக்கிறதுக்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். நீங்க உங்களை நம்பாதீங்க, மனுஷரை நம்பாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறார், நான் உங்களை சாட்சியா வைக்கிறேன்னு சொல்லி. அதை விசுவாசத்து கர்த்தா, நீர் என்னையும் என் குடும்பத்தை சாட்சியா வைப்பீங்க, அதுக்காக சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்க தேவனை மையப்படுத்துங்கள். அடுத்தாக வாசிக்கிற பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிற உங்களை பாவம் மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி பார்க்கிறோம். பாத்தீங்களா? நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறவரா இருக்கிற அப்படின்னாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டார். நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள் இல்லாமல் கிருபைக்கு கீழ்பட்டவர்களா இருக்கிறதுனாலே
பாவம் நம்ம மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாவத்தை காட்டிலும் ஆற்றல் கிருபைக்கு இருக்கிறபடினால கர்த்தருடைய கிருபை பெரிது என்று சொல்லி விசுவாசித்து, கர்த்தாவே உம்முடைய கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கேன், பாவம் மேற்கொள்ள முடியாது, அதற்காக சோத்திருக்கேன், துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் அடிக்கடி சொல்லுங்க. உங்கள் விசுவாசப்படி உங்களுக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார்னா உங்களுக்கு நன்மையா தான் அது வந்து முடியும். ஆகினாலே தேவனுடைய வசனத்தை விசுவாசிங்க. நீங்கள் என்று சொல்லி வேத வசனத்துல, அல்லது நீ என்று சொல்லி வேத வசனத்துல என்ன சொல்லி இருக்கிறதோ அதை விசுவாசித்து தேவனை நாம் மையப்படுத்தலாக இருப்போம். நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறவராக இருக்கிறபடினாலே பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று சொல்லி இருக்கிறதுனாலே கர்த்தாவே பாவம் என்னை மேற்கொள்ள முடியாதபடி கிருபை நீர் எனக்கு தருகிறதுக்காய் சோத்திருக்கிறேன், துதிக்கிறேன், ஆராய்ச்சி சொல்லி தேவனை மையப்படுத்துங்கள். அடுத்தாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமை ஆளுகிறீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் எதற்கு அடிமைகளாக இருக்கிறோமோ அதுக்குத்தான் நம்ம சேவை செய்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு விட்டோம், நீதிக்கு அடிமைகளாக மாற்றியிருக்கிறார் கர்த்தர் நம்மை. அதுக்கு நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நீர்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி நீதிக்கு அடிமைகளாக மாற்றிருக்கிறதுக்காக சோத்திருக்கிறோம் சொல்லி முடிப்போம். நாம் ஜெபித்து முடிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிறதான பரிசுத்தமில்ல பிதாவே, நீங்கள் நீ என்று சொல்லி என்ன சொல்லியிருக்கிறோம் அதுவே எங்களுடைய வாழ்க்கையில வந்து படிக்கிறதா இருக்கிறதா அதை விசுவாசம் மையப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமில்ல பிதாவே, ஆமென்.